ஸோ அம்மா முதுகில் வந்து தூக்கிக்கிறாரு, இப்படி தூக்கிக்கிறாரு. அம்மா வந்து சின்ன குழந்தைங்கள தூக்குற மாதிரி அப்படி தூக்கிக்கிட்டு அவர் நடக்கிறாரு. ஆனால் அவராலையும் முடியல, ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. அப்போ அவருக்கு வந்து மன தைரியத்தையும் அந்த வைராகியத்தையும் அந்த உடல் வலிமையும் கொடுக்கறது ஒரே ஒரு வார்த்தை தான், சிவா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறார். ஒரு இடத்துல அவர் காலெல்லாம் வந்து அப்படியே தளர்ந்து போயிடுது, ரத்தம் வருது. அப்போ அவர் மரத்தடியில் உட்காந்து விக்கி விக்கி அழறாரு. ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, நான் உங்ககிட்ட வேறு ஒன்றுமே கேட்கலப்பா, எப்படியாவது எங்கள் அம்மாவை நான் கொண்டு போய் காசியில் சேர்த்துடணும்ப்பா, தயவுசெய்து அது வரைக்கும் எனக்கு உடம்புல தெம்பு கொடுப்பா. அவங்க வாழ்க்கையில் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லைப்பா. அப்பேற்பட்ட ஒரு உத்தமி தன் மகனை பார்த்து நான் காசி விஸ்வநாதருடைய மடியில் சாகணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான்ப்பா நான் கூட்டிகிட்டு வரேன். எக்காரத்தை கொண்டும் நீ தயவுசெய்து, அதாவது அவங்க சாகணுங்கிறதுக்காக கூப்பிட்டு வரல, அப்படி தரிசனத்துக்காக நான் கூட்டிகிட்டு வரேன், எக்காரத்தை கொண்டும் நீ என்னை வந்து கைவிட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெம்பு கொடு தெம்பு கொடுன்ட்டு அழுதார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கிணி 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 ஒரு மணி சத்தம் கேட்குது.